நியாயம் பின்னிட்டு அகன்றது, நீதி தூரமாய் நின்றது, சத்தியம் வீதியிலே இடறி யதார்த்தம் வந்து சேரக்கூடாமற் போயிற்று, சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று, பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான், இதை கர்த்தர் பார்த்து நியாயமில்லை என்று விசனமுள்ளவன் ஆனார். ஸோ இந்த பேட் சிச்சுவேஷன் பார்த்து யார் ஃபீல் பண்ணுறா? ஆண்டவரே ஃபீல் பண்ணுறாரு. என்னப்பா எங்கேயுமே நியாயம் இல்லை, எல்லா இடத்துலையும் சாலமன் சொன்னது போல, இந்த உலகத்தில் நீதி ஸ்தலத்தை கண்டேன் அங்கே நீதி இல்லை, நியாயஸ்தலத்தை கண்டேன் அங்கே நியாயம் இல்லை. அப்போ ஈவன் நீதி ஸ்தலத்தில் கூட ஒரு நீதி கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு எத்தனை கேசஸ் நடக்குது, பெண் வன்கொடுமைக்கு எதிரான எத்தனை கேசஸ் நடக்குது. எக்ஸ்பிளிசிட்டாக எல்லா மோசமான சிச்சுவேஷன் நடந்திருந்தாலும் கூட அதற்கு ஏற்ற சரியான நியாயத்திற்கு கொடுக்கப்பட முடியல. ஏன்? அதில் இருக்கிற ஏதோ ஒரு சிறிய ஓட்டையில், ஏதோ ஒரு லூப் ஹோலில் அந்த குற்றவாளி தப்பலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவரும் இல்லை என்று கண்டு. எதுக்கு ஒருவரும் இல்லை? சத்தியம் செய்கிறதுக்கு, நீதி செய்கிறதுக்கு, நியாயம் செய்கிறதுக்கு ஒருவரும் இல்லை என்று கண்டு, விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்றும் கண்டு ஆச்சரியப்பட்டார். ஆண்டவரே ஆச்சரியப்படுறார், என்ன இப்படி ஒரு மோசமான சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. ஆண்டவர் சொல்றாரு, நானே என்னுடைய புயம் நீதி செய்யும். நான் பார்ப்பேன், ஒரு அளவுக்கு தான், அதுக்கும் மிஞ்சி போனால் என்ன நடக்க போகுது? அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து, ரட்சிப்பென்னும் தலை சீராவை தமது சிரசிலை தரித்து, நீதி சரிக்கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து, வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பார். தம்முடைய சத்துருக்களிடத்தில் உக்கிரத்தை சரிக்கட்டி தம்முடைய பகைஞருக்கு தக்க பலனையும் தீவுகளுக்கு தக்க பலனையும் சரி கட்டுவார். ஸோ எவ்வளோ நாள் நியாயம் அகன்று போகும், அக்கிரமம் அதிகமாக இருக்குதோ அப்படியே ஆண்டவர் பார்த்துட்டே இருக்க மாட்டார். ஒரு நாள் வரும், அதற்கேற்ற பலனை சரி கட்டுவதற்கு ஆண்டவர் வருவார். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும், சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் குடியேற்றுவார். ஸோ சத்ருவானவன் இன்னைக்கு ஒருவேளை கெக்கரித்து பல தீமையான காரியங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் இந்த உலகத்தில் சுற்றி நடந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் எப்பொழுதும் அதை பார்த்து கொண்டே இருக்க மாட்டார். ஒரு நாள் வரும், கர்த்தர் நிச்சயமாக அந்த காரியங்களுக்கு அவ்வப்பொழுது நியாயம் தீர்ப்பார். கடைசி வரைக்கும் காத்திருக்க மாட்டார். கண்டிப்பாக ஒரு நாள் இவற்றுக்கேற்ற நியாயம் கிடைக்கும். அதுதான் சொல்றாரு, வெள்ளம் போல் சத்துரு வரும்பொழுது கர்த்தர் அவனுக்கு விரோதமாய் குடியேற்றுவார்.